வணக்கம் iRobinPro ஆப்பிள் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 6s 2019 வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ iPhone 6s பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நம்ம இந்தியாவில் சேலில் தான் இருந்துகிட்ருக்கு. ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு டாப் செல்லிங் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். iPhone SEக்கு அடுத்தது ரொம்பவே அதிகம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா iPhone 6s இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்காம ப்ராக்டிக்கலாக இது நம்மளுக்கு இப்போ எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் புதுசாக நீங்கள் வாங்க போறீங்க இல்ல யூஸ்டு iPhone 6s வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நீங்க ஆல்ரெடி நம்மளோட Facebook குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா facebook.com/iRobinPro அப்படிங்கறத உங்களோட பிரவுசர்ல டைப் பண்ணிட்டு நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. ஆப்பிள் ஐபோன், ஐபேட், மேக் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி எந்த ஆப்பிள் சம்பந்தப்பட்ட உங்களோட क्वेश्चंसையும் நீங்க அங்க போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ரீசெண்டா பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸையும் ஓபன் பண்ணியிருக்கோம். சோ எல்லா விதமான யூஸ்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸையும் ஒரு சேல் பண்றதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸா அங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிட்டு உள்ள நீங்க உங்களோட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை நீங்க சேல் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்ல புதுசா நீங்க யூஸ்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படினாலும் நீங்க பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸா இருக்கும். டிலே பண்ணாம நம்ம iPhone 6s ஓட ரிவ்யூக்குள்ள போயிருவோம். சோ iPhone 6s எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட டிஸ்ப்ளே ஏரியா பாத்துட்டீங்கன்னா 4.7 இன்ச்சஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஏரியா. அது இல்லாம மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா இருக்கு, பீசல்னு சொல்லுவோம். சோ அதோட பீசல் பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஒரு 0.5 இன்ச்சஸ் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா ரெட்டினா டிஸ்ப்ளே அண்ட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக்சல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அண்ட் இதோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 1334x750 அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன் ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பட் நீங்க அதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளேவை யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுதான் ரெட்டினா டிஸ்ப்ளேவோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இது மட்டும் இல்லாம இதோட பிக்சல்ஸ் பர் இன்ச் இதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது. உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர்ஸ் எல்லாத்தையும் பாப் அப் பண்ணி நல்லா கிறிஸ்பா காமிக்கிறதுக்கு அந்த பிக்சல்ஸ் பர் இன்ச் ரொம்பவே மேட்டர். அண்ட் இதோட CDM பிரைட்னஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ளேவோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 500 CDM வச்சிருக்காங்க. சோ அதுவும் இன்னொரு முக்கியமான ரீசன். நீங்க அவுட்டோர்ல டே லைட்ல எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் சஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிம்மாவோ டிஸ்ப்ளே ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரியோ எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண முடியாது கண்டிப்பா. அண்ட் இதோட பிக்சல்ஸ் பர் இன்ச் பாத்துட்டீங்க அப்படின்னா 326 ppi கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பிக்சர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி அண்ட் ஏதாவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதோட ஹையர் டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய அடுத்த 7, 8 ஆர் இப்ப இருக்கக்கூடிய iPhone 10ல இருக்கிற OLED டிஸ்ப்ளேஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு திரும்பி இதுக்கு வந்தீங்க அப்படின்னா வேணா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க iPhone யூஸ் பண்ண போறீங்க, ஒரு நல்ல ஒரு பேசிக்கான போனை நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே குவாலிட்டியில எந்தவித டிஃபரன்ஸும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதோட ப்ராசஸர் A9 CPU 2015ல இது ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த மாடல் 6s iPhone 6s நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகவும் இதோட காம்பாக்ட் டிசைனா iPhone SE ரிலீஸ் பண்ணாங்க. இதோட என்டையர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள பேக் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் எடுத்துட்டீங்க அப்படின்னா up to 1.84 GHz வரைக்கும் இதோட ப்ராசஸிங் பவர் இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், நான் பர்சனலா இதை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய 2GB RAM தான். அண்ட் அந்த RAM பாத்தீங்க அப்படின்னா டச் ஐடியோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஓவராலா ஃபாஸ்டா அன்லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ iPhone 6ல இருந்து 6s போகும்போது நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அந்த டச் ஐடி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. செகண்ட் ஜெனரேஷன் டச் ஐடி இதுல பேக் பண்ணல அப்படினால இதோட RAM இதை ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றதுக்கு ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து உங்களுக்கு லாக் ஸ்கிரீன்ல இருந்து டக்குனு ஹோம் ஸ்கிரீனுக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு ஃபாஸ்டா அன்லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆஃப் கோர்ஸ் ப்ராசஸரும் இன்னொரு முக்கியமான ரீசன். உங்களுக்கு 6ல இருந்து 6s போகும்போது இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அப்கிரேடா இருந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. கேமிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸும் கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, நீங்க கேம்ஸ் ப்ளே பண்ணும்போதும் உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்லோ ஸ்பீட் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஹேங் இஷ்யூஸ் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த iOS கேம்ஸ் உங்களுக்கு ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கார் கேம்ஸ் ஆகட்டும் அண்ட் மற்றபடி பப்ஜி விளையாடுறது மாதிரி இருந்தாலும் சரி, ஃபோர்ட்நைட், வேற எந்த ஒரு ஆக்ஷன் கேம்ஸ் இந்த மாதிரி எது நீங்க ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும். அண்ட் ஸ்பீட் வைஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா iOS இந்த பர்டிகுலர் மாடலுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் iOS 12 கம்பேரபிள். அண்ட் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் டைம் HD கேமரான்னு சொல்லுவோம், ஐசைட் கேமரா அப்படின்னு ஆக்சுவலா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் டைம் HD கேமரா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. 720p HD வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் நீங்க எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 30 frames per secondல நீங்க இதை ஷூட் பண்ணலாம். ஸோ நார்மலா ஃபேஸ் டைம் கால்ஸ், ஸ்கைப் வீடியோ கால்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அண்ட் ரியர் கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரூ டோன் ஃபிளாஷோட கொடுத்திருக்காங்க. பக்கத்துல உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஹோல் தெரியும். அண்ட் iPhone 6sல பாத்துட்டீங்க அப்படின்னா ரியர் கேமரா உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது OAS அப்படிங்கிற ஃபீச்சர் கிடையாது. 6s Plus போனீங்க அப்படின்னா OAS ஃபீச்சர் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லைட்டா சின்ன சின்ன ஷேக்கிங் ஏதாவது மூவ்மெண்ட் நடந்துட்டே வீடியோ ரெக்கார்ட்
ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா கூட 6s Plusல வந்து உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாம இமேஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அந்த விதமான ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க OS வந்து உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் 6s Plus இதோட பிக் பாஸ் மாடலை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா 4K ரெக்கார்டிங் வந்து அலோவ் பண்ணும் 30 frames per second. அண்ட் ரெக்கார்டிங் அதாவது நார்மல் 1080p ரெக்கார்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப் டு நீங்கள் 120 frames per second வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ஸ்லோமோ வீடியோவில். இது மட்டும் இல்லாமல் 720pல நீங்கள் ஸ்லோமோ எடுக்கிறீங்க அப்படின்னா 240 frames per second வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நல்ல அவுட்டோர் லைட்டிங்கில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண போறீங்க, ஒரு ஸ்லோமோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டே டைமில் ஷூட் பண்ணும்போது 720p 1080p இதில் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து ஸ்லோமோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். நார்மலாக 4Kல ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 frames per secondல ஒரு ஆவரேஜ் வீடியோ அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் 4Kக்கு நான் பர்சனலாக இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு பேசிக் 4K கேமரா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டில் உங்களுக்கு 4K ஃபீச்சர் இருக்கிறது அப்படிங்கிறது 2015ல ரிலீஸ் ஆன மாடல் இன்னுமே ஒரு வர்த்தியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எடுத்துட்டீங்கன்னா 1715 mAh இருக்கு. நம்ம டிஸ்பிளே ரெசல்யூஷனுக்கு சொன்ன மாதிரி தான் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் அந்த நம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி லோ நம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதோட ஆப்டிமைசேஷன் ஹார்ட்வேர்லையும் சரி iOSலையும் சரி நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ iOS அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எஃபிஷியன்ட்டா பேட்டரியை வந்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. டாக் டைம் மட்டுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா 3G கனெக்டிவிட்டியில நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 14 hours வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. இன்கேஸ் நீங்க LTE கனெக்டிவிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 12 to 13 hours அந்த வேரியேஷன் இருந்துட்டு இருக்கும். அண்ட் இன்டர்நெட்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடா 10 hours வந்து நார்மலா டேட்டா கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது கொடுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 11 hours வரைக்கும் ப்ராமிஸ் பண்றாங்க. அண்ட் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து இது இருக்கும். பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்கேஸ் ரோமிங்ல இருக்கீங்க, டிராவலிங்ல இருக்கீங்க, அப்போ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டவர் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோல இவங்க சொல்ற மாதிரி அந்த 13 hours 14 hours டாக் டைமோ இன்டர்நெட் யூசேஜ் வந்து 10 hours அப்படிங்கிறதோ வந்து கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு ஒரு 3-4 hours பக்கமாவே நல்லா டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டவர் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சொல்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ற டைம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேட்டரியோட சேர்த்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டினையும் நான் வந்து ஆன்சர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இதில் ஜியோ வந்து கம்பேட்டபிளா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இது LTE கம்பேட்டபிள். ஸோ 100% உங்களுக்கு வேர்ல்டு வைட் மோஸ்ட் ஆஃப் த LTE நெட்வொர்க்ஸ் வந்து கம்பேட்டபிளா இருக்கும். ஜியோவும் உங்களுக்கு இந்தியாவில் ஒர்க் ஆகும். ஃபியூச்சரில் ஏர்டெல் ஒரு வோடஃபோன் LTE கம்பேட்டபிலிட்டி கொண்டு வந்தாலும் தாராளமாக வந்து இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களோட ட்ரெடிஷனல் ஹெட்ஃபோன்ஸ் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வயர்ட் இயர்பாட்ஸ் அண்ட் மற்ற JBL இந்த மாதிரி வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி பிராண்டட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 7ல இருந்து வரக்கூடிய மாடல்ஸ்ல இந்த ஹெட்ஃபோன் ஜாக்ங்கிறது கிடையாது. ஸோ இப்போ ஃபைனலா என்னுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை வந்து நான் சொல்லிடுறேன். 6s வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க எந்த சிச்சுவேஷன்ல வந்து இதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்கேஸ் நீங்க iPhone 6s அதாவது ஒரு ஐபோன் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 25K பட்ஜெட்குள்ள பாக்குறீங்க, உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா உங்களோட யூசேஜ் வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கும் அப்படின்னா 6s வந்து ரொம்பவே சஃபிஷியன்ட்டா இருக்கும். இதோட ஸ்கிரீன் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ப்ரௌஸ் பண்றது, இமெயில்ஸ் பார்க்கறது, வாட்ஸ்அப் சாட் பண்றது, ஃபேஸ்புக் யூஸ் பண்றது, யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விதமான பேசிக் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து உங்களுக்கு 6s வந்து பக்காவா உங்களுக்கு வந்து கம்பேட்டபிளா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி சஃபிஷியன்ட்டா இருக்காது, நான் ஹெவி யூசேஜ் பண்ணுவேன், கேம்ஸ் அதிகமாக விளையாடுவேன், வீடியோஸ் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து 6s Plus மாடலை கன்சிடர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 7 Plus இந்த மாதிரி பிளஸ் மாடல்ஸை வந்து நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு பிகர் பேட்டரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு மேல அதாவது 1.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் தாங்கும். நீங்க நார்மல் யூசேஜ் பண்ணும்போது ஹெவி யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 டே வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்க வந்து அப்படி கன்சிடர் பண்ணணும். இல்ல எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பிடிச்சிருக்கு, ஈஸியா நான் பாக்கெட்ல வச்சுட்டு போக முடியும், கேஸ் போட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து இது வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 144 grams வரும். ஸோ அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கு, எனக்கு கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பெரிய ஃபோன் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா 6s போகலாம். அடிஷ்னலா இதுக்கு ஒரு பேட்டரி கேஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோர்ஸ்லேயே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ பேட்டரி கேஸ் வந்து இதுக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்டோர்ல அவைலபிளா இல்ல அப்படின்னா நீங்க அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கேசஸ் கூட வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பவர் பேங்க் வந்து நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். யூஸ்டு பீஸ்ல iPhone 6s பாக்குறீங்க, நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 விட 6s வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைன்னு சொல்லுவேன். இதோட மெயினா 2GB RAM அண்ட் ப்ராசஸிங் பவர்க்காகவே. பிரைசிங் எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 15,000 இருந்து உங்களுக்கு 17,000 குள்ள வந்து நீங்க யூஸ்டு பீஸை வந்து இதை கன்சிடர்
பண்ணலாம். இன்கேஸ் பீஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, மேபி வாரண்டிக்குள்ள இருந்தது, அவங்க ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க, இன்னும் பெரிய ஃபோனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, பேட்டரி சஃபிஷியன்ட்டாக பத்தலன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீங்க வரும்போது 16 to 17 அந்த ரேஞ்ச் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அது வாரண்டியில இல்ல அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு டென்ஸ் அண்ட் ஸ்கிராச்சஸ் ஏதாவது இருக்கு பட் யூசபிள் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கும்போது நீங்க தாராளமா ஒரு 13-12 அந்த ரேஞ்சு கூட நெகோஷியேட் பண்ணி நீங்க இதை கேட்கலாம். யூஸ்டு பீஸ் வாங்குறவங்க பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் பார்த்துங்க. 80% கீழே உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பவர் பேங்க் ஒரு பேட்டரி பேக் வந்து சேர்த்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பார்த்துக்குங்க. செல் பண்ண போறவங்க கூடவே ஒரு பவர் பேங்க் வந்து நீங்க சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்டாவும் இருக்கும். அதே சமயத்தில் பையருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பர்ச்சேஸ் பண்ணின மாதிரி இருக்கும். iPhone 6sல பார்த்துட்டீங்க அப்படின்னா iOS 12 வரைக்கும் இப்போ கம்பேட்டபிளா இருக்கு. நீங்க iOS 12ஓட எல்லா விதமான வெர்ஷன் அப்டேட்ஸையும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி iOS 12 பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காகவே வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து 11ல ரன் ஆயிட்டு இருந்ததை விட 12ல ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஸ்பீடா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ரூமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா iOS 13 வந்து iPhone 6s அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் மாடல்ஸ் எதுக்குமே வந்து கம்பேட்டபிளா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினா ஆப்பிளோட பிசினஸ் மாடலுக்காகவே வந்து இந்த டெசிஷன் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் அஃபிஷியலா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, பட் ஒரு சில ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வந்த ரூமர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ 12 வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே யூசபிளா இருக்கும். நீங்க அப் டு டேட் லேட்டஸ்ட் iOS வந்து இதுல ரன் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு யூசேஜ் வைஸ் வந்து இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இன் கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. நம்மளோட நியூ Facebook குரூப் லிங்க் கேளுங்க, facebook.com/group/iRobinPro. மறக்காம ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதுல கேளுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.